கேடிஎம் ஷோரூங்களா? பாண்டிச்சேரி. ஆமா ஆமா. ஆமா. இது RC 390 இஎம்ஐல எடுக்க மாதிரி இருந்தால் எவ்வளோ மேடம் அட்வான்ஸ்? ஆக்சுவலி வந்து RC 390 வந்து இப்போதைக்கு ஸ்டாக் இல்லைங்க சார். 200 மட்டும்தான் இருக்கு. நீங்க RC 390 வந்து புக்கிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20 days வெயிட்டிங் பீரியட் ஆகும் சார். சரி மேம். இனிஷியல் எவ்வளோ மேடம் கட்டணும்? இப்போ ஒரே ஒரு நிமிஷம் சார், நான் ஆர்டர் ப்ரைஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ RC 390 தானே கேட்டீங்க? ஆமாம். ஒரே ஒரு நிமிஷம். ஸோ RC 390 பார்த்தீங்கன்னா 3,55,000 வரும் சார். நீங்கள் இனிஷியலாக வந்து டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh கட்டுற மாதிரி இருக்கும். சரி மேடம். இது மந்த்லி எவ்வளோ மேடம் கட்டுற மாதிரி இருக்கும்? ஒரே ஒரு நிமிஷம் சார், நான் ஃபினான்ஷியல் கேட்டு சொல்கிறேன். அண்ணா RC 390 1 lakh இனிஷியலாக கட்டுறாங்களாம். மந்த்லி எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. சார் 1 lakh தானே கட்ட போகிறீங்க? மினிமம் அதானே மேடம்? அதான் சார் 1 lakh தான் சார் இனிஷியலாக கட்ட. ஓகே. கட்டினா எத்தனை வருஷம் கட்டணும்? மந்த்லி எவ்வளோ மேடம் வரும்? மந்த்லி எவ்வளோ, எத்தனை வருஷம் கட்டணும்னு கேட்குறாங்க சார். 3 yearsக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9,000 கட்டுற மாதிரி இருக்கும் சார். 3 yearsக்கு 9,000ங்களா? ஆமாம் ஆமாம் சார். ஒரு நிமிஷம். 2 வருஷத்துக்கு 12,600. இந்த 3 yearsே நம்ம பண்ணிடலாம். 2 yearsக்கு எவ்வளோங்க? 2 yearsக்கு எவ்வளோ? 12,600 சார். 24 மாதத்துக்கு 12,600ங்களா? ஆமாம் சார். ஓகே. அது இல்லாமல் இனிஷியல் ₹1 கட்டணும். ஆமாம் சார். ஓகே. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 lakhs வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 4 lakhs வந்துடும் இல்லைங்களா? சார். ஆமாம் சார். 1 lakh இது இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து இதே ஒரு 3 lakhs 3,400 வருது. அது இல்லாமல் ஒரு 1 lakh இனிஷியலாக கட்டணும். அதுன்னா ஒரு 4 lakhs 2,400 கிட்ட வருது ரஃபா. ஆமாம் சார். ஆமாம் சார். இதே RC 200னா மேடம் 60,000 இனிஷியலாங்க? ஓகே. 60,000 இனிஷியலு. அப்போ மந்த்லி எவ்வளோ மேடம் கட்டணும் 2 yearsனா? சார் 2 yearsக்கு வந்து 9,600 வரும் சார். ஓகே. 3 yearsக்கு பார்த்தீங்கன்னா 7,000 வரும் சார். ஓகே. இப்போ 2 yearsனா 2,000 + 60,000 3 lakhs கிட்ட வருது. 2,90,000 கிட்ட வருது. ஓகே மேடம், தேங்க்யூ. நான் கால் பண்ணுறேன் மேடம் வேணும்னா. ஓகே சார், நான் நம்பர் சொல்லிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு டவுட்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுறீங்களா? ஓகே நண்பர்களே, அவங்க சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி உங்களுக்கு பிடிச்ச எந்த பைக்காக வேணா இருக்கலாம். இப்போ நான் கேட்டது KTM ஷோரூமு. மேபி நீங்கள் வந்து Yamaha ஷோரூமில் R15க்கு கேட்டுக்கலாம். இல்லை வந்து ஹீரோ ஷோரூமில் வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்க்கு கேட்டுக்கலாம். யாருக்கு வேணால் எந்த பைக், அது ஹோண்டாவில் வந்து டியோ ஸ்கூட்டருக்கு கேட்டுக்கலாம். ஒருத்தவங்க ஒரு பைக் பிடிக்கும், ஒரு ஸ்கூட்டர் பிடிக்கும், வாங்கணுன்னு ஒரு கனவு இருக்கும். பல வாட்டி இந்த மாதிரி ஷோரூமுக்கு கால் பண்ணி மந்த்லி எவ்வளோ கட்டணும், இனிஷியல் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. இதே மாதிரி கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு வாங்கின பைக்கு உங்கள் ஸ்க்ரீனில் இப்போ தெரியுது என்னோடய பைக்கு. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க சொன்ன இதே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த வண்டி வாங்குகிற விலை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வண்டி வந்து ஒரு இஎம்ஐ எல்லாம் சேர்த்து ஒரு 4 லட்ச ரூபா வருதுன்னா எப்படி வந்து ஒரு 2 லட்ச ரூபாவில் வாங்குறது? புது பைக்கு, ஓகேங்களா? புது பைக்கு ஷோரூம்லேயே வந்து எப்படி வந்து பாதிக்கு பாதி விலையில் வாங்குறது, இல்லை வந்து எப்படி வந்து அவங்க சொன்ன விலையோட ரொம்ப கம்மியான விலையில் வாங்குறது, அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்டு அது மட்டும் இல்லை, ஒரு சிலர் வந்து பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருவாங்க. 3 வருஷம் 4 வருஷம் அது கனவாகவே இருக்கும். 5 வருஷம் ஆச்சுப்பா நான் இந்த பைக் வாங்கணும்னு நினச்சி, இன்னும் வாங்க முடியல. ஏன்னா அவங்க வீட்டில் வந்து காசு இருக்காது, இல்லை வந்து அவங்கக்கிட்ட வந்து அவங்க பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ எனிவே நமக்கு என்ன தேவை? பைக்கு. அதுக்கு தான் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டாச்சு. இது எப்படி வந்து இந்த கோல் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எந்த பிராண்டு ஸ்கூட்டராக வேணா இருக்கலாம், எந்த பிராண்டு பைக்காக வேணா இருக்கலாம், ஓகேங்களா? நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம் நான் சொல்கிறது தான், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கே தெரியும்
நம்மளால் வாங்க முடியாதுன்னு ஒரு ஸ்டேஜில், ஓகேங்களா? அப்போது நான் சொல்கிறேன் இந்த முடிவை எடுங்க, ஓகேங்களா? வாங்க முடியுன்றவங்க, என்னால் வெயிட் பண்ண முடியாதுன்றவங்க தாராளமாக வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்கள்கிட்ட காசு இருக்குது, அதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு இந்த வீடியோவும் தேவைப்படாது. ஆனால் வாங்க முடியவே முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை இருக்கும் பாருங்கள், அவங்களுக்கு தான் இந்த வீடியோ, ஓகேங்களா? இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து ஏன் அவ்வளோ காசு போட்டு வாங்கணும், நானும் நீங்கள் சொல்கிற ஐடியாவை ஃபாலோ பண்ணி கம்மியான காசுலேயே அந்த பைக்கை வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் சூப்பர், நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்கள். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தாங்க, கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பைக் ஷோரூம், நீங்கள் எந்த பைக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷோரூமுக்கு நெட்டில் இருந்து நம்பர் எடுங்க, கால் பண்ணுங்கள். இப்போ நான் கேட்ட மாதிரி கேட்டுக்குங்க, எந்த மாடல். ஃபார் எக்ஸாம்பிள் R15 உங்கள் பக்கத்தில் இருக்கிற R15 ஷோரூமுக்கு கால் பண்ணுங்கள், யமகா ஷோரூமுக்கு கால் பண்ணி, மேடம் இந்த மாடல் வந்து என்ன ரேட் வருது, இந்த கலர் வந்து என்ன ரேட் வருதுன்னு சொல்லி கேளுங்க. ஆன் ரோட் ப்ரைஸ் அவங்க சொல்லுவாங்க, நல்லா கேட்டுக்குங்க. ரெடி கேஷ்க்கான ரேட் கேட்டுக்குங்க, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு 2.5 லட்ச ரூபா சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இஎம்ஐயில் என்ன பண்ணணும் அப்படின்றத கேளுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இனிஷியல் இவ்வளோ கட்டணும், மந்த்லி இவ்வளோ கட்டணும், எத்தனை வருஷத்துக்குன்னு கேட்பாங்க. நீங்கள் 2 வருஷமா 3 வருஷமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, இல்லை 1 இயரா அப்படின்றத முடிவு பண்ணிக்கங்க, உங்கள் கையில் இருக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதையும் அவங்க சொல்லிவிடுவாங்க. ஸோ இப்போ இந்த கேஸ்லேயே எடுத்துப்பேன், நம்ம இப்போ ஃபோனில் பேசினோம் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3,50,000 ரூபா கிட்ட வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் ரெடி கேஷில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பைக் கொடுத்துட்றான்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதே வந்து இஎம்ஐல்னா 1 லட்ச ரூபா இனிஷியலாக கட்டணும், மாதம் 12,000 சொச்சம் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. இஎம்ஐயில் கட்டும்போது உங்களுக்கு 4 லட்ச ரூபா வரைக்கும் போகும், ஓகேங்களா? ஆனால் பைக் உடனே வந்துடும், ஓகேங்களா? இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் காசை கொஞ்சம் சேர்த்து வச்சு கட்டினாலும் உங்களுக்கு 3,50,000 வாங்கலாம், ஓகேங்களா? ஆனால் வந்து அதில் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து உங்கள் பணம் நீங்கள் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு வாங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் ஆச்சும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து எப்படி வந்து நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவும் வண்டி எடுக்கணும், அது நான் 3 வருஷம் வெயிட் பண்ணி 3 வருஷம் நான் காசு சேர்த்து வச்சு வாங்குறதும் கொஞ்சம் கஷ்டம். அதே நேரத்தில் நான் வந்து ரெடி கேஷ்லேயும் வண்டி எடுக்கணும், ஆர்எல்ஸ் வண்டியும் நான் எடுத்தே ஆகணும் கண்டிப்பாக. என்னால் முடியாத ஒரு விஷயம், காசு கம்மியாக இருக்குது, நான் வண்டியும் நான் எடுத்தாகணும் அப்படின்ற பட்சத்தில் நான் சொல்கிற ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த வீடியோவை இந்த மாதிரி சப்போஸ் உங்கள் வீட்லேயே உங்கள் பையன் இருக்கான், இல்லை வந்து உங்கள் சொந்தக்கார பையன் இருக்கான், வீட்டில் வந்து பைக் கேட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறான்னா அவனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவனை இந்த மாதிரி பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் இருக்கும், 4 லட்ச ரூபா கொடுத்து அவங்களால பைக் வாங்கி தர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கவங்களாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி ஒரு பையன் வேலைக்கு போயிட்டுருப்பான், ரொம்ப கம்மியான சம்பளம் வாங்கிட்டு இருப்பான், பட் அவனுக்கு ஒரு ட்ரீம் பைக்குன்னு ஒன்று இருக்கும், அதை வாங்கணும்னு ஆசைப்படுவான். அவனோட முதலீட்டிலேருந்து அவனோட வருமானத்துலேருந்து ஒரு முதலீடு பண்ணி வாங்குறதுக்கு அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதேமாரியே நம்ம வந்து ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி அதை வாங்கணும் அப்படின்றதையும் சொல்ல போகிறோம், ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதை எப்படி பண்ணணும்னு சொல்ல போகிறோம், இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை அந்த மாதிரி நபர்களுக்கு, இல்லை யாராவது ஒருத்தவங்க டியூவில் வண்டி வாங்கி வேஸ்ட் பண்ணுறாங்க காசை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை அனுப்புனீங்கன்னா, மேபி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேறு யாராவது சஜஷன் கேட்கும்போது, நீ எப்படிடா பைக் வாங்கினா, டியூ எவ்வளோ கட்டுற அப்படின்னு கேட்கும்போது அவங்க இந்த வீடியோவை அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் கால் பண்ணி கேட்குறீங்க, உங்களுக்கு ஒரு அந்த பைக்குக்கான இல்லை ஸ்கூட்டருக்கான ஒரு அமௌண்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, டெஃபினட்டாக ஒரு விஷயம் கன்ஃபார்ம், உங்களால் வாங்க முடிஞ்சாலுமே சொல்கிறேன், நீங்கள் வாங்க முடிஞ்சாலுமே ஃபுல் அமௌண்ட் கொடுத்து மட்டும் வாங்கிடாதீங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் என்ன சொல்லுங்க, இஎம்ஐயில் என்னன்றதை விசாரிங்க, ஓகேங்களா? அவங்க சொல்லுவாங்க இனிஷியல் இவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அமௌண்ட்டு மாற்றமே இல்லை. என்றைக்காக இருந்தாலும் இன்னும் 2 வருஷம் கழித்து நீங்கள் இஎம்ஐயில் வாங்க போனாலும் இதேமாதிரி ஒரே ஸ்கீம் தான் இருக்க போகுது. நீங்கள் இனிஷியல் அந்த வண்டிக்கு ஒரு 1 லட்ச ரூபா கட்டி தான் ஆகணும். இப்போ இந்த RC 390க்கு நான் கேட்டிருந்தேன் இல்லையா, அதுலேயே அவங்க என்ன சொன்னாங்க, இனிஷியல் வந்து மினிமம் என்னங்கன்னு கேட்டேன், 1 லேக்குன்னு சொல்லிட்டாங்க. மேபி நீங்கள் ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸோ டிவிஎஸ்லேயோ எடுக்கும்போது 20,000 10,000 கூட கொடுத்து எடுக்கலாம், ஓகேங்களா? அது பைக்கு மாறும், அதை விட்டுருங்க, ஓகேங்களா? ஸ்கூட்டர் வாங்க போகிறீங்கன்னா 5,000 ரூபா கொடுத்தா கூட சுசுக்கிலாம் வந்து ஸ்கூட்டர் கொடுக்குறாங்க, யமகாலெலாம் ஸ்கூட்டர் கொடுப்பாங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம், ஓகேங்களா? நீங்கள் வாங்க போகிற பைக்குக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு இனிஷியல் டவுன் பேமெண்ட் இருக்கும், இல்லைங்களா? ஸோ அந்த இனிஷியல் டவுன் பேமெண்ட் நீங்கள் கட்டி தான் ஆகணும்.
மாதம் மாதம் டியூ கட்டி தான் ஆகணும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே, இது அப்படி அதை வந்து நீங்கள் கட்ட தான் போகிறீங்க. அந்த வண்டியை வாங்க தான் போகிறீங்க, கட்ட தான் போகிறீங்க. ஓகே, எப்படியும் வந்து எல்லாருமே வந்து ஒரு வருஷம் போடுவீங்க, இல்லை 1.5 வருஷம் போடுவீங்க. காசு அதிகமாக இருக்கிறவங்க, நல்லா வேலைக்கு போயிட்டுருக்கவங்க பண்ணுவீங்க. இல்லை ஓரளவுக்கு சுமாரான சம்பளம் தான், நான் ஒரு நார்மலான சேலரி தான் வாங்கிட்டுருக்கேன்றவங்க கண்டிப்பாக வந்து இந்த கேடிஎம் பைக்கே நம்ம ஒரு சினாரியோக்கு எடுத்துப்போம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து டியூ கட்டி தான் ஆகணும். ஏன்னா வந்து 12,000ன்றது வந்து இந்த காலத்தில் வந்து சாதாரண விஷயம் கிடையாது சம்பாதிக்கணுன்னா, ஒரு சின்ன பையன். ஸோ நம்ம என்னென்னா நம்ம ஒரு 22 வயசுலேருந்து 27 வயசில் இருக்கவங்க தான் இந்த மாதிரி பைக்ஸ் அதிகமாக வாங்குவாங்க. இல்லை ஒரு 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் இந்த மாதிரி ஒரு பெரிய பைக்ஸ்லாம் வாங்குவாங்க. ஓகேங்களா, ட்ரீம் பைக்குன்னு பார்த்து ஒன்று சூஸ் பண்ணி R15 இல்லை இது மாதிரிலாம் வாங்குவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்களோட பட்ஜெட் வந்து ஒரு ₹5,000 6,000 மேக்ஸிமம் ₹10,000 தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ₹5,000 ஆரம்பித்து மேக்ஸிமம் ₹10,000 தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதில் வந்து அவங்க இனிஷியல் டவுன் பேமெண்ட் வந்து கண்டிப்பாக 60,000லேருந்து ₹1,00,000 கண்டிப்பாக கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது கன்ஃபார்ம். நீங்கள் இஎம்ஐயில் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே கண்டிப்பாக நீங்கள் ₹1,00,000 அந்த இனிஷியல் பேமெண்ட்டை கட்டி தான் ஆகணும். நான் சொல்கிறது RC 390 மேக்ஸிமம் இருக்கிறதுலே யங்ஸ்டர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிற வண்டியிலே ரொம்ப விலை அதிகமான வண்டி இன்னைய தேதிக்கு சொல்கிறேன். அதுக்கு மேலே சூப்பர் பைக்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு இன்னும் காசு அதிகமாகும், அதுக்கு இனிஷியல் இன்னும் அதிகமாகும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ₹1,00,000 அப்படின்னா இந்த ₹1,00,000 கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும். நீங்கள் இந்த வருஷம் எடுத்தாலும் சரி, அதுக்கு அடுத்த வருஷம் எடுத்தாலும் சரி. ஓகேங்களா, அப்போ அதுக்கு ஒரு காசு நீங்கள் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. அதேமாதிரி மாதம் டியூவும் கண்டிப்பாக கட்ட போகிறீங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா, சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த காசை நீ வந்து பேங்க்கில் போடு, இந்த காசை நீ அப்படியே பேங்க்கில் போட்டு 3,00,000 இப்போ அந்த பைக்கோட விலை வந்து 3,50,000 அந்த 3,50,000 வந்ததுக்கப்புறம் நீ எடுத்துகிட்டு போய் கேஷாக வாங்கிக்கோ, உனக்கு ஒரு 50,000 மிச்சமாகும் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு வந்து இஎம்ஐயில் நீங்கள் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு நல்ல ஆப்ஷன் வந்து ஆல்டர்னேட்டாக நீங்கள் வாங்குறதுக்கு. ஆனால் அதை விட பெட்டரான ஆப்ஷன் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் சொல்கிற ஆப்ஷனில் நீங்கள் பைக் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒரு ஹெல்மெட்டும் வாங்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஒரு சேஃப்டி ஜாக்கெட் கூட வாங்கலாம், இல்லை நீங்கள் அந்த பைக் வாங்குகிற காசுக்கே கார் கூட வாங்கலாம், அந்த அளவுக்கு காசு சேர்க்கலாம். ஓகேங்களா, இன்னும் நான் ரொம்ப குழப்பறலாம் நினைக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்த மெத்தட் வந்து நம்ம பைக்கு வாங்கிட்டு காசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டணும். இனிஷியலாக ஒரு அமௌண்ட் ₹1,00,000 கட்டிடுறோம், அதுக்கப்புறம் மாதம் கொஞ்சம் கட்டுவோம். இல்லை இனிஷியலாக ஒரு 10,000 கட்டுவோம், சின்ன பைக்காக இருந்தால் ஒரு மாதம் வந்து 5,000 6,000 கட்டுவோம். ஓகேங்களா, இதே காசை நீங்கள் வந்து இன்னொரு ஆல்டர்னேட் மெத்தட் என்னென்னா பேங்க்லேயோ இல்லை நீங்கள் உங்கள் சேவிங்ஸ்லையோ இல்லை நீங்களே ஒரு சேவிங்ஸ் மாதிரி நீங்கள் மாதம் வந்து ஒரு ₹5,000 சேர்த்து வச்சுட்டே வந்து அந்த பைக்கோட விலை என்னவோ ஒரு வருஷமோ 2 வருஷமோ கழித்து அந்த காசை கொடுத்து நீங்கள் வந்து போய் ரெடி கேஷில் எடுக்கிறது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான். ஏன்னா வந்து 2 வருஷம் நீங்கள் பைக் இல்லாமல் இருப்பீங்க. இந்த 2 வருஷத்தில் வந்து நீங்கள் அந்த பைக் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க. ப்ளஸ் வந்து அந்த காசு வந்து சும்மா தான் இருக்கும், நீங்கள் வச்சுருக்க காசு வந்து சும்மா தான் இருக்கும். ஓகேங்களா, வளராது. ஓகேங்களா, இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காசு அதிகமாகும். எந்த அளவுக்கு அதிகமாகுதுன்னு இப்போ பாருங்கள், ஷாக் ஆகிடுவீங்க நீங்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம வந்து கண்டிப்பாக வந்து 2 இயர்ஸ் கழித்து பைக் எடுக்க போகிறோம். 2வது மெத்தடில் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இப்போது நம்ம எடுத்துக்கிட்ட சினாரியோ பாருங்கள், நமக்கு வந்து ₹12,000 வந்து மந்த்லி கட்டணும்னு அவங்க சொன்னாங்க. அந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி இருந்தாலும் இஎம்ஐயில் கட்ட தான் போகிறோம். ஸோ அதே அமௌண்ட்டே நான் போடுறேன். ஓகேங்களா, ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் 25ல் இருக்கட்டும், ஓகே 25ல் கூட இருக்கட்டும். ஓகே, 2 வருஷம் பார்த்துட்டு 2 வருஷம் வச்சுட்டு கால்குலேட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மாதம் வந்து 12,600 அவங்க சொன்னதே கட்டினீங்கன்னா உங்களுக்கு ₹3,00,000 நீங்கள் கட்டுவீங்க. ஆனால் உங்களுக்கு ₹4,00,000 வந்து 2 வருஷத்தில் வரும். இதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அடுத்த விஷயம் அதெல்லாம். ஓகேங்களா, இது இல்லாமல் இதுவே வந்து நீங்கள் அந்த கேடிஎம் பைக் வாங்கிறதுக்கான போதுமான விஷயம். ஓகேங்களா, இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ₹1,00,000 எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்கக்கிட்ட கட்டுவீங்க ஃபஸ்ட்டே. அது இன்னும் தனியாக இருக்குது. இப்போ இதிலே நீங்கள் அந்த பைக் வாங்கிடலாம். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா அதையும் சேர்க்கணும்ல, அந்த ₹1,00,000 அதையும் சேர்க்கணும்ல. ஓகே, அதையும் நான் போடுறேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறேன்,
நான் போயிட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம போயிட்டு இப்போ இந்த 1,00,000 ரூபா கட்டுறோம் இல்லையா ஸ்டார்டிங்லேயே, அதை எடுத்து போய் கட்டுறோம். பார்த்தீங்கன்னா நீங்கள் 1,00,000 ரூபா கட்டினது நீங்கள் பைக்கு 2 வருஷம் கழிச்சு நீங்கள் பைக் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து 1,50,000 லட்சமாக மாறி இருக்கும். நீங்கள் உங்கள் வண்டியோட பைக்கில் எவ்வளோ சொன்னாங்க, 4,00,000 ரூபா சொல்லியிருந்தாங்க. 4,00,000 ரூபாவில் 1,50,000 ரூபா போயிடுச்சு. மீதி நீங்கள் கட்ட வேண்டியது எவ்வளோ பாருங்கள். ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தது 3,00,000 ரூபா பார்த்துருந்தோம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 4,50,000 லட்ச ரூபா வந்து உங்களுக்கு வந்து அந்த 2 வருஷத்தில் நீங்கள் சேர்க்கலாம். அதே அமௌண்ட்டை வச்சு நீங்கள் பைக்கு கட்டுற டியூ வச்சு 1,50,000 ரூபா எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கலாம். ஆனால் நம்ம அதை மிஸ் பண்ணிடுறோன்றது தான் நான் காட்டுறேன். பாருங்கள், நான் 1,50,000 ரூபா நீங்கள் பைக்குக்கு இனிஷியலாக கட்டுற அந்த 1,00,000 ரூபா வச்சு 2 வருஷத்தில் சம்பாதிக்கலாம். ப்ளஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4,00,000 ரூபா வந்து 3,995 ரூபா வந்து 3,95,000 ரூபா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் மந்த்லி அவங்களுக்கு கட்டுற இஎம்ஐக்கு பதிலாக நம்ம சொல்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா வரும். ஸோ கிட்டத்தட்ட 5,50,000 லட்சம் வந்து உங்களுக்கு வருது. நீங்கள் பைக்கு வாங்கணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக இப்போது நீங்கள் 4,00,000 ரூபாய்க்கு பைக் வாங்கலாம். அது இல்லாமல் ஒரு 10,00,000 ரூபாய்க்கு நல்ல ஹெல்மெட் வாங்கலாம். ஒரு 20,000க்கு ஒரு நல்ல மேலே அந்த சேஃப்டி ஜாக்கெட் வாங்கலாம். ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல பேண்ட் வாங்கலாம். ஒரு ஷூ வாங்கலாம். ஃபுல் செட்டாகவே நீங்கள் வாங்கலாம். அது இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பெட்ரோல் போடுற காசு கூட உங்களுக்கு வந்துடும் இது மூலயமா. ஓகேங்களா, ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப 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 சிம்பிளான விஷயம். இன்னும் சொல்லப்போனால் இதை விட அதிகமாகவே வரும். நான் வந்து ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். ஓகேங்களா, இதுக்கான ப்ரூஃப் காட்டுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, போட்டால் லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போகிறதுனாலும் போடலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் போனாலும் போடலாம். எந்த மியூச்சுவல் ஃபண்ட்லன்னு கூட நீங்கள் வந்து இந்த வீடியோ எத்தனை வருஷம் கழிச்சு பார்ப்பீங்கன்னு தெரியாது. நீங்கள் எப்போ பார்க்குறதா இருந்தாலும் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பாருங்கள், இப்போ வந்து நான் ஒரு ETF சொல்கிறேன், லைக் ஆட்டோ ETFனே சொல்கிறேனே, ஆட்டோ ETF. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு 1 இயருக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு 76% கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இதில் நம்ம 25% தான் போட்டிருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மீட்டரில் வந்து 25ன்னு வச்சுருந்தோம். இப்போ இதில் 76 இருக்குது. அதே இதுலேருந்து 3 மடங்கு. அப்போது உங்கள் வண்டியை நீங்கள் 2 வருஷம் கூட காசு கட்ட தேவையில்லை. உங்கள் வண்டியை வச்சுட்டு இந்த பர்சன்டேஜ் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 1 வருஷத்துலேயே நீங்கள் நம்ம சொல்கிற நீங்கள் நினைக்கிற பைக்கை அழகாக எடுத்துருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இதே பர்சன்டேஜுக்கு நம்ம இப்போ வச்சு கேல்குலேஷன் பண்ணுவோம். ஓகேங்களா, நான் அதே கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா, இதே 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து 76% போடுங்க. ஓகேங்களா, 1 வருஷம் 2 வருஷம் வைங்க. கிட்டத்தட்ட இதுவே உங்களுக்கு 3,00,000 ரூபா வந்துருச்சு. பேலன்ஸ் நீங்கள் கட்ட வேண்டியது எவ்வளோ, இன்னும் 1,00,000 ரூபா தான் நீங்கள் சேர்க்கணுமே. ஓகேங்களா, இன்னும் 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் இதே சிப் மெத்தடில் இந்த 5,000 ரூபாய்க்கு வெறும் 5,000 ரூபாய்க்கு நீங்கள் 76%க்கு 1 வருஷம் நீங்கள் கட்டியிருந்தா கூட இது ஒரு 1,00,000 ரூபா ஆச்சு. 91,000. நீங்கள் வந்து இந்த ஒரு 1 லட்சம் இல்லை இன்னும் ஒரு 9,000 தானே குறையுது. இந்த ஒரு 1 லட்சம் ப்ளஸ் அங்கே ஒரு 3 லட்சம் நீங்கள் ஒரே வருஷத்தில் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட்டே வச்சு அழகாக நீங்கள் வாங்கிடலாம். இதில் உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, பைக்கு கார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் ஒரு புது மாடல் வரும். நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் முடிவு பண்ணால் கூட ஓகேங்களா, ஒரு 1,00,000 ரூபா இனிஷியல் கட்டுறதை எடுத்துகிட்டு வந்து நம்ம சொல்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாதம் 5,000 ரூபாய் இந்த மெத்தடில் போட்டால் கூட சர்வசாதாரணமாக நீங்கள் ஒரு 4,00,000 ரூபா பைக்கு வாங்க முடியும். இது பற்றின மோர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நான் பர்சனலாகவே உங்களுக்கு நான் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் வரணுன்றதை கைட் பண்ணுறேன். அப்போது 12,600 ரூபா மாதம் கட்டுறது உங்களுக்கு ஈஸியாக, இல்லை 5,000 ரூபாய் கட்டுறது உங்களுக்கு ஈஸியான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தாலும் நீங்கள் 1,00,000 ரூபா இனிஷியல் அமௌண்ட் கொடுத்தே ஆகணும். 1,00,000 ரூபா இன்வெஸ்ட் கொடுத்துருங்க. 1 இயர் வெயிட் பண்ணுங்கள். மாதம் 5,000 ரூபான்றது 6,000 ரூபான்னு கூட சேர்த்து வச்சுங்க, இல்லை ஒரு 7,000 ரூபான்னு கூட சேர்த்து வைங்க. 12,600 ரூபாவோட 7,000 ரூபா ரொம்ப கம்மி தான்.
அப்போ 12,600 வந்து நீங்கள் 7,000 நீங்கள் மாதம் மாதம் சேர்த்திங்கன்னா கூட உங்களுக்கு சர்வசாதாரணமாக அந்த 4 லட்ச ரூபா வந்துடும். ஆனால் இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா 4 லட்ச ரூபான்றது டியூ அமௌண்ட்லாம் சேர்த்து உங்களுக்கு வண்டியோட விலை வெறும் 3,50,000 தான். நீங்கள் அப்போ வந்து வெறும் 4,000 கூட போடலாம். வெறும் 4,000 நீங்கள் போட்டால் கூட ஒரு வருஷத்துக்கு 73,000 வருது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் வெறும் 3,500 கூட கட்டலாம். இன்னும் கூட கம்மி கட்டலாம். 3,000 கட்டுங்க. 3,000 கட்டி ஒரு வருஷத்துக்கு பாருங்கள். அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54 வருது. ஓகேங்களா? இந்த 54 ப்ளஸ் ஏற்கனவே நம்ம அந்த 1 லட்ச ரூபா போட்டது ஒரு 2 வருஷம் கழிச்சு எடுக்கும்போதோ இல்லை உங்களுக்கு வந்து சர்வசாதாரணமாக வந்து ஒரு 3 லட்ச ரூபா வந்துடும். கூட ஒரு 50,000 போட்டு அழகாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? 50,000 நீங்கள் வந்து அந்த 2 வருஷத்துக்கு 3,000 கட்டிங்கன்னா அதுவே ஒரு 1 லட்ச ரூபா வரும். ஓகேங்களா? சாலிடாக வந்து நீங்கள் கட்டுற காசை வந்து இந்த மாதிரி அதிகமாக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் அதில் எதில் போடணும் என்ன போடணும் அப்படின்றத மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம். சேஃப். நான் ஸ்டாக்கில் போட்டால் கூட உங்களுக்கு லாஸ் ஆகும்னு சொல்லலாம். மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம். சாலிடாக உங்களுக்கு வந்து 20% ரிட்டர்ன் கிடைக்கும். இல்லை ஒரு 15% ரிட்டர்ன் கிடைக்கும் கூட வச்சிங்கன்னா கூட அவங்க சொல்கிற அந்த 12,600 நீங்கள் மாதம் கட்டுறீங்க நான் வச்சுக்கிட்டா கூட 2 வருஷத்துக்கு இதுவே வந்து உங்களுக்கு வந்து 2 வருஷத்துக்கு 15% ரிட்டர்னில் நீங்கள் 2 வருஷத்துக்கு கட்டினாலே இதுவே 3 லட்ச ரூபா ஆகிப்போச்சு. மாதம் 12,600 2 வருஷத்துக்கு நீங்கள் கட்டினாலே உங்களுக்கு 3 லட்ச ரூபா வந்தது. அப்படியே அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு வண்டியை கடையில் காசை கொடுத்துட்டு வண்டியை வாங்கிட்டு வந்துனே இருக்க வேண்டியதான். இனிஷியலாக நீங்கள் கட்ட வேண்டிய 1 லட்ச ரூபா கூட உங்களுக்கு தேவை கிடையாது. இல்லை நான் அதையும் கட்டுவேன், என்கிட்ட 1 லட்ச ரூபா நான் சேர்த்து வச்சது இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த 15% போட்டு 2 வருஷம் வச்சுருந்தீங்கனாலே அதுவே உங்களுக்கு 1,50,000 லட்ச ரூபா வருது. 1,50,000 லட்ச ரூபா போக மீதி எவ்வளோ இன்னும் கட்டணும்? இன்னும் வந்து ஒரு 2,20,000 தான் கட்டணும். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் சிப் மெத்தடில் நம்ம கேல்குலேட் பண்ணது எவ்வளோ வந்ததுன்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து கீழே வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் பைக் வாங்கணும்னு வந்தீங்கன்னா குரூப்பில் போடுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நானும் கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். பைக் வாங்கணும்னு கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு ஒரு பையன் பைக் கேட்டால் வாங்கி தர முடியலன்ற பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணும்போதும் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, இதுக்கோசம் நான் 2 வருஷம் வெயிட் பண்ணுமா 1 வருஷம் வெயிட் பண்ணுமா பசங்க கேட்டாங்கன்னா இது ஒரு பிளான் வச்சுக்க சொல்லுங்கள். ஸோ இதில் இவ்வளோ மிச்சம் இதெல்லாம் நீ இந்த மாதிரி நீ வாங்கினா நான் உனக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஹெல்மெட்டு ரைடிங் கியர்லாம் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எந்த பசங்க வந்து ஒத்துப்பாங்க. இன்னொன்று உன் பர்த்டே வருது, நெக்ஸ்ட் இயர் உன் பர்த்டேக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னு நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுட்டு கூட நீங்கள் மாதம் ஒரு அமௌண்ட்டு போட்டு கூட அழகாக நீங்கள் உங்கள் காசை சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எதாவது சொன்னீங்கன்னா பசங்க கொஞ்சம் அட்ராக்டிவாக ஓகேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரியே நம்ம அடுத்தது வந்து ஒரு ஐஃபோன் வாங்கணுன்றது நிறைய பேருக்கு ஒரு ட்ரீமாக இருக்கும். கார் வாங்குறதுன்னு ஒரு சில ட்ரீமாக இருக்கும். வீடு கட்டணும் அப்படின்றது ஒரு சில ட்ரீமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எப்படி அச்சீவ் பண்ணலாம், எவ்வளோ பர்சன்டேஜில் அச்சீவ் பண்ணலாம், எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற பல விஷயங்கள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் அண்ட் இதுக்கு முன்னாடி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நான் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது, நீங்கள் பைக்கு டியூவில் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்றதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட கருத்தையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தயவுசெய்து நல்லதை மட்டும் சொல்லுங்கள், கெட்டதெல்லாம் சொல்லாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.